Hi everyone. So எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தமிழ்நாடு இன்ஜினியரிங் 2024க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லை, பல கரியர் கைடன்ஸ் பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அதனால் வந்து 12th முடித்த உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிக்காதீங்க. கண்டிப்பாக நம்ம சேனல் உறுதுணையாக இருக்கும். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. குரூப் இருக்குது நமக்கு, அதுலேயும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு முக்கியமான டேட்டா நான் இன்றைக்கி வச்சுருக்கிறேன். என்ன அப்படின்னா, நம்ம இந்த கோயம்புத்தூர் ஜோன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சென்னை ஜோனும் கோயம்புத்தூர் ஜோனும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஜோன் ஃபார் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனுக்கு. ஸோ ஏன் அப்படின்னா, இந்த கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் எடுத்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. ஏன்னா ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸு, இந்த பிளேஸ்மெண்ட் வைஸு, இல்லை வந்து ஒரு ஃபுட் குவாலிட்டியாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு ஃபேக்கல்ட்டியாக இருக்கட்டும், காலேஜோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், இல்லை வந்து அந்த காலேஜோட தரமாக இருக்கட்டும், என்னவாக இருக்கட்டும், லேபாக இருக்கட்டும், எல்லாமே பக்காவாக சூப்பராக இருக்குது அப்படின்னா அது கோயம்புத்தூர்லேயும் சென்னை ஜோனில் மட்டும்தான் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதிகமாக மாணவர்கள் சேரக்கூடிய இடம் எதுவாக இருக்கும் அப்படின்னா அது கோயம்புத்தூர் ஜோன் தான். அடுத்தது சென்னை ஜோன் தான். ஸோ அதனால் அந்த கோயம்புத்தூர் ஜோனை நான் லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். ஆல்ரெடி உங்களுக்கு நான் டாப் 25 காலேஜஸ் போட்டிருந்தேன். அது கூடயே ஒரு டாப் 26 to 50 அடுத்த செக்ஷனும் போட்டிருந்தேன். யாரும் பார்க்கலையாட்டிருக்குது. ஸோ ஆனால் இது வந்து ஒரு 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 நல்ல ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ஜோன் போய் படிக்கணும், ஜோனுன்னு சொல்லக்கூடாது, காலேஜில் போய் படிக்கணும் அப்படின்னா அது கோயம்புத்தூர் ஜோன் தான். ஏன்னா அது பெரும்பாலும் காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல காலேஜ் தான் இங்கே இருக்குது. ஸோ ஒரு பையன் வந்து ஒரு காலேஜில் சேரணும் அப்படின்னா கண்டிப்பாக பார்க்குறது குட் பிளேஸ்மெண்ட்டு. அந்த பிளேஸ்மெண்ட்டு வைஸ் பார்க்கும்போது லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறேன். இந்த காலேஜிலலாம் வந்து பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு போன வருஷம் வந்து பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கு, அண்ட் ப்ரீவியஸாக வந்து எவ்வளோ சம்பளம் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி எல்லாமே பார்ப்போம். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் கோயம்புத்தூர் ரீஜனில் வந்து பார்த்திங்கன்னா 2006 இது வந்து பிஹெச்டி டெக். இது வந்து நம்ம கண்டிப்பாக யாருமே ஸ்கிப் பண்ணாத காலேஜ்னா இதுதான். ஆனால் நமக்கு என்ன, இது ஒரு அட்டானமஸ் கல்லூரி, கவர்மெண்ட் எய்டட் கல்லூரி. பட் ஆனால் நமக்கு இதுக்கு வேணும் அப்படின்னா 196.65. நான் ஆல்ரெடி ஒரு ஆவரேஜ் கட் ஆஃப் போட்டிருந்தேன். இது வந்து ப்ரீவியஸ் இயரோட ஆவரேஜ் கட் ஆஃப் மாதிரி, அதாவது ப்ரீவியஸ் 2 இயர்ஸோடது. ஸோ நீங்கள் இந்த கட் ஆஃப் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து தோராயமாக ஒரு ஓசியாக பிசியாக இருந்தீங்கன்னா கட்டாயமாக கிடைக்கும். நீங்கள் எஸ்சி எஸ்டிஏ எஸ்டி அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 175 மேலே இருந்தால் கிடைக்கும். எம்பிசி அப்படிங்கிறப்போ ஒரு 185 மேலே இருந்தால் ஈஸியாக இந்த காலேஜெல்லாம் நுழைஞ்சிடலாம். பட் ஆனால் அது எடுக்கணும், அந்த மார்க் எடுத்தால் இந்த பிஹெச்டி காலேஜில் நம்ம கண்டிப்பாக கிடைக்கும். இங்கே வந்து பிளேஸ்மெண்ட் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா 100% பிளேஸ்மெண்ட்டு. ஏன்னா வந்து அடுத்தடுத்த கம்பெனி வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. சரிங்களா? ஸ்டூடெண்ட்ஸு எவ்வளோ லட்சம் வரைக்கும் சம்பளம் வாங்குறாங்க, எவ்வளோ லட்சம் வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சம்பளம் வாங்கியிருக்காங்க அப்படி இந்த டேட்டா எடுத்து பார்க்கும்போது அவங்க வெப்சைட்டில் போய் பார்த்திங்கனாலே தெரியும். கோடிக்கணக்கில் சம்பளம் வந்து பர் இயர் வந்து வாங்குறாங்க. கிட்டத்தட்ட 1 கோடி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பர் ஆனம் வந்து சம்பாதிக்கிற ஆளுகள்லாம் இருக்காங்க இங்கே படித்தவங்க. ஸோ அதனால் இந்த காலேஜை மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக கவுன்சிலிங்கில் இந்த காலேஜை ஆப்ஷனில் வைக்கணும். அடுத்து 2007 கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. அடுத்தது ஒரு கவர்மெண்ட் எய்டட் காலேஜ். இதிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸே கம்மியாக தான் இருக்கும். ஆனால் செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸுக்கு கண்டிப்பாக வந்து ஃபீஸ் அதிகமாக தான் இருக்கும். அவங்க சொல்கிற ஃபீஸ் தான் நீங்கள் கட்டணும். இங்கெல்லாம் டொனேஷன் வாங்குவாங்க பிஹெச்டிலையும் சிஐடிலையும். பட் ஆனால் கவர்மெண்ட் எய்டட் கோர்ஸ்ன்னு இருக்கும், தனியாகவே இருக்கும். கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸ்ஸு, மெக்கானிக்கல், சிவில், ட்ரிபிள் இசி எல்லாத்துக்குமே இருக்குது. அது நீங்கள் எடுத்து படிச்சிங்கன்னா வித்தியாசமெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதில் பணம் கட்டணும், இதில் பணம் கட்ட வேணாம். நல்ல மார்க் இருந்தால் கவர்மெண்ட் எய்ட்லேயே கிடைக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. டிஎன்இயில் 2மே லிஸ்ட் அவுட் பண்ணுவாங்க. ஓகேவா? அவ்வளோதான். சரி, அப்போ அதுக்கு எவ்வளோ கட் ஆஃப் வேணும்? 194.03க்கு மேலே இருந்தால் இந்த கல்லூரி வந்து கிடைக்கும். இங்கே நான் வந்து ரேங்க் அடிப்படையெல்லாம் எழுதலை, இதை விட்டுருங்க. நான் இதில் லிஸ்ட் அவுட் பண்ணல ரேங்க்கெல்லாம். 2005 ஜிசிடி. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கவர்மெண்ட் காலேஜாக பார்க்கப்படுகிற தமிழ்நாட்டிலே நம்பர் 1 கவர்மெண்ட் காலேஜ் அப்படின்னா அது ஜிசிடி தான். கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அட்டானமஸ் கல்லூரி. இது 193.57 வரைக்கும் நமக்கு வந்து இந்த வருஷம் எதிர்பார்க்கலாம் கிடைக்கும் அப்படிங்கிறது. இது வந்து ஆவரேஜ் கட் ஆஃப் ஓவரால் எல்லா கம்யூனிட்டிக்கும் சேர்த்து சொல்கிறேன். ஸோ இங்கே எப்படி சார் பிளேஸ்மெண்ட் அப்படின்னா, இந்த சிஐடிலையும் ஜிசிடிலையும் ஒரே மாதிரி தான் பிளேஸ்மெண்ட்டு. பட் ஜிசிடியில் வந்து இன்னும் கொஞ்சம் கூட. இப்போ ஏன்னா வந்து அங்கே படிக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல மார்க் எடுத்தவனாக தான் இருப்போம். ஸோ கண்டிப்பாக வந்து 100% பிளேஸ்மெண்ட்டு தான் இங்கேயும். பட் போன வருஷம் என்ன இருக்குது அப்படின்னா, கோர் கம்பெனியை விட ஐடி கம்பெனி தான் அதிகமாக வந்திருக்குதுன்னு சொல்கிறாங்க இது 3லேயும். பட் பரவாயில்ல, இந்த கல்லூரியிலாவது கோர் கம்பெனி வந்திருக்காங்க. பட் மற்ற கல்லூரியில் அது கூட வரலை. ஸோ பரவாயில்ல, இந்த கல்லூரியெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, அடுத்த 2377 பிஹெச்டி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் ரிசர்ச்.
இது வந்து ஒரு பிஹெச்சியோட இன்ஸ்டிடியூஷன். இது வந்து 193.22 இருந்தால் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இங்கேயும் பிளேஸ்மெண்ட் வந்து பிஹெச்சியில் என்ன நடக்குதோ அதே தான் இங்கேயும். அடுத்த குமரகுரு 2712 அட்டானமஸ் காலேஜ் 192.05. நல்ல கல்லூரியில் நீங்கள் படிக்கிறது என்ன வித்தியாசம் வரும் அப்படின்னா, நீங்கள் படிக்கிறது மட்டும் பண்ண மாட்டீங்க, ரிசர்ச் ஓரியன்டாகவும் இன்டர்ன்ஷிப் ஓரியன்டாகவும் நீங்கள் வந்து கண்டிப்பாக அங்கே வந்து ஒரு நல்ல நிலைமை இருப்பீங்க அப்படிங்கிறதான் இது உதாரணம் தான் இந்த காலேஜெல்லாம். ஸோ எப்படி சொல்கிறதுனா, படிக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் நாலேஜ் உடைய ஏதாவது சொல்லி தருவாங்க. படிப்புக்கும் மீறின விஷயங்களும், ஐ மீன் படிப்புங்கிறத விட பார்த்திங்கன்னா அந்த சிலபஸ் மட்டும் இல்லாமல் வேறு விஷயங்களும் சொல்லிக் கொடுப்பாங்க ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்கில்ஸ் நிறைய டெவலப் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி காலேஜஸில். ஸோ அதனால தான் இந்த காலேஜஸ்லாம் மிஸ் பண்ணிடாதீங்கன்னு சொல்கிறேன். ஸோ குமரகுரு காலேஜ் இதுலேயும் வந்து அட்டானமஸ் கல்லூரி தான். பட் இதுலேயும் வந்து பிளேஸ்மெண்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப அதிகம் தான். 90% பிளேஸ்மெண்ட் வச்சுருக்காங்க. ஸோ 2718 ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ். ஸோ இது 189.1க்கு மேலே இருந்தாலே கண்டிப்பாக கிடைக்கும். இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா 90% பிளேஸ்மெண்ட் வச்சுருக்காங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த கவுன்சிலிங் கோடு தான் ரொம்ப முக்கியம், 2718. அடுத்தது 2719 ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ். ரொம்ப முக்கியமான கல்லூரி ஃபார் பிளேஸ்மெண்ட்டு அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, ஃபீஸு எல்லாமே பக்காவாக இருக்குங்க, நல்லாயிருக்கும். 181.53 இருந்தாலே இந்த கல்லூரி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எப்படி சார் சொல்கிறீங்க? ஒரு மெக்கானிக்கல் சிவில் போன்ற கோர்ஸுகள் ஈஸியாக கிடைக்கும் இந்த கட் ஆஃப்க்கு. ஒரு 185க்கு மேலே போனால் கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸ் கிடைக்கும். இசிஇ வந்து ஒரு 183க்கு மேலே போனால் கிடைக்கும். இதெல்லாம் ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே முடிகிற காலேஜ் பார்த்துக்கோங்க. 2739 ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இது வந்து ஒரு வளர்ந்து வர கல்லூரி. இங்கேயும் பிளேஸ்மெண்ட் வந்து 85% வந்து பிளேஸ்மெண்ட் வந்து இங்கே இருக்குது அட்டானமஸ் கல்லூரியில். ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒரு நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு கல்லூரி. 173.73 ரொம்ப லோவாக எழுதியிருக்கேன்னு நினைக்காதீங்க. அது மெக்கானிக்கல் அண்ட் சிவில் அந்த கோர் சப்ஜெக்டை வச்சு தான் எழுதியிருக்கிறேன். ஓகேவா? கம்ப்யூட்டர் சென்ட்ரிக்கெல்லாம் போகணுன்னா இன்னும் கொஞ்சம் மார்க் வேணும். 2722 ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, கிருஷ்ணாவோட அனதர் பிரான்ச்சு. இது ஒரு அட்டானமஸ் கல்லூரி 180.9. இங்கேயும் கிருஷ்ணாலையும் ஒரே மாதிரி பிளேஸ்மெண்ட் தான். 2706 கண்டிப்பாக இது வந்து பொள்ளாச்சியில் வந்து நல்ல ஒரு கல்லூரி. இது நிறைய பேர் மிஸ் பண்ணிடுறீங்க. டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான கல்லூரியாக பார்க்கப்படுது. 176.44. இந்த காலேஜில் வந்து 150க்கு கிடச்சது கூட இருக்குது. ஒரு பிசி கம்யூனிட்டி சார்ந்தவர்கள் 150, 155 கூட மெக்கானிக்கல் கிடச்சவங்களாம் இருக்காங்க. நிறைய பேர் இந்த கல்லூரி மிஸ் பண்ணுறீங்க. இதுலேயும் பிளேஸ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 80%, 75%, 80% பிளேஸ்மெண்ட் ஆகிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ சம்பளமும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வாங்குறாங்க. ஒரு 50 லட்சத்துக்கு மேலே வந்து பர்ரானம் வந்து வாங்குறாங்க. 2710 கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் காலேஜ். ஸோ இது வந்து ஒரு நல்ல கல்லூரி. 69.51 ஆவரேஜ் கட் ஆஃபாக இருந்தால் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். 2764 கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங். இது வந்து கண்டிப்பாக நான் மேலே எழுதியிருக்கணும். இது வந்து கற்பகத்தை விடையே ஒரு நல்ல ஒரு கல்லூரி தான். பட் இதெல்லாம் ஒரே கேட்டகிரி தான். கோயம்புத்தூரில் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குன்னா இந்த மாதிரி கல்லூரி தான். ஸோ பிளேஸ்மெண்ட் வைஸும் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் வந்து ஈஸ்வர் மாதிரி தான் 80 to 85%. 166.48 இருந்தாலே கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது எதை வச்சு நான் பேஸ் பண்ணி சொல்கிறேன்னா, கோர் பிரான்ச்சஸ் வச்சு. நீங்கள் கம்ப்யூட்டர் சென்ட்ரிக்கெல்லாம் போகணுன்னா கேபிஆரில் கண்டிப்பாக 185க்கு மேலே வேணும். அண்டு இசிஇ போனீங்கன்னா 180க்கு மேலே வேணும். சரிங்களா? நான் சொல்கிறது பிசி. ஒரு எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 150K கிடைக்கும். 150K கிடைக்கும். கேபிஆர் ஈஸ்வரெலாம் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஈஸ்வர் கேபிஆர் போன்ற காலேஜுகள் கிடைக்கும். அடுத்த ஸ்ரீ சக்தி 2727. இனி வர காலேஜெல்லாம் ஒரு டயர் 3 டயர் 2 காலேஜஸாக இருக்கும். பட் நல்ல காலேஜ், நல்ல ஒரு அட்டானமஸ் கல்லூரி தான். கண்டிப்பாக நம்ம போய் படிக்கலாம். ஒரு 175க்கு கீழே, ஒரு 160க்கு கீழே, ஒரு 150க்கு கீழே இருந்தாலோ கண்டிப்பாக இது வந்து படிக்கலாம். ஸோ 164.11 ஆவரேஜ் கட் ஆஃப். 2736 டாக்டர் என்ஜிபி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அட்டானமஸ் கல்லூரி தான். நான் மென்ஷன் பண்ணலை. இதுவும் நல்லா வளர்ந்து வர கல்லூரி. கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்குன்னு கேள்விப்பட்டேன். பட் பிளேஸ்மெண்ட் வைஸ் பார்க்கும்போது இப்போ தான் கொஞ்சம் அப்படியே ரைஸ் பண்ணிட்டு வராங்க. பட் பிளேஸ்மெண்ட் இருக்குது. ஓகேவா? ஒரு 60லேருந்து 65% இருக்குது. 160.66. இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 150 கீழே இருந்தால் மெக்கானிக்கல் சிவிலில் ஈஸியாக கிடச்சிரும். 2725 ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸு. ஸோ அதோட பிரான்ச்சு. இங்கே 159.1 ஆவரேஜ் கட் ஆஃப். ஸோ இங்கேயும் பிளேஸ்மெண்ட் அதே மாதிரி தான். பட் இங்கே ஒரு half the பிளேஸ்மெண்ட்டு தான் இருக்கும். எதை விட அந்த ராமகிருஷ்ணாவோட. சரிங்களா? ஓகே. 2735 கற்பகம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி 157.05. இது அந்த அளவுக்கு கிடையாது. பட் ஆனால் ஓகே, ஒரு 150 கீழே இருக்கிறதாலும் 160 கீழே இருந்தாலும் தாராளமாக எடுக்கலாம். ஒரு பிசி மாணவர்கள் எம்பிசி மாணவர்கள் எடுக்கலாம்.
ஒரு எஸ்சி எஸ்சி எஸ்டியாக இருந்தால் நீங்கள் இதை ட்ரை பண்ணணும், கொஞ்சம் முன்னாடியே ட்ரை பண்ணுங்கள். ஒரு 130 கீழே இருந்தால் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டிக்கு ஈஸியாக கிடைக்கும் இந்த மாதிரி கல்லூரிகள். ஸோ இதில் பிளேஸ்மெண்ட் எப்படின்னா ஒரு 40லேருந்து 50% பிளேஸ்மெண்ட் இருக்கலாம். பட் போன வருஷம் கம்மி தான். 2750 கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி KIT அட்டானமஸ் 157.93க்கு க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஐ மீன் ஆவரேஜ் கட் ஆஃப். கண்டிப்பாக இந்த கல்லூரியும் வளர்ந்துட்டு வர கல்லூரி தான், போய் ஜாயின் பண்ணி நல்லபடியாக படிச்சுக்கலாம். பிளேஸ்மெண்ட்டும் பரவாயில்ல. 2708 இந்துஸ்தான் காலேஜ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்துஸ்தான் இன்ஸ்டியூட் இருக்குது, இந்துஸ்தான் காலேஜ் இருக்குது, ரெண்டுலேயுமே படிக்கலாம். பட் நீங்கள் வந்து ஒரு 140 கீழே போயிட்டீங்கன்னா இந்த காலேஜில் ட்ரை பண்ணுங்கள், சரிங்களா. 157.85 ஆவரேஜ் கட் ஆஃப். இதுலேயும் பிளேஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 30 to 50% தான். நம்ம தான் அடித்து பிடிச்சி ஸ்கில் டெவலப் பண்ணி பிளேஸ் ஆகணும். 2726 SNS காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் 156.3. இதையும் ட்ரை பண்ணலாம். இதெல்லாம் ஈஸியாகவே கிடைக்கும் 140 கீழே இருந்தீங்கன்னா. பட் கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸ் 160க்கு மேலே இருந்தால் தான் இதுலேயும் கிடைக்கும், பார்த்துக்கோங்க. 2357 VSP கோயம்புத்தூர். இது யாருமே ட்ரை பண்ணுறதில்ல. இது நல்ல காலேஜ், நல்ல கேம்பஸு. 153.5. இந்த காலேஜில் 110 எடுத்தால் கூட மெக்கானிக்கல் சிவில்லாம் கிடைக்கும். ஒரு கம்ப்யூட்டர் சென்ட்ரிக்னா ஒரு 150க்கு மேலே இருந்தாலே ஈஸியாக 160க்கு மேலே இருந்தால் தான் கிடைக்கும். பட் ஒரு EEE EC அப்படின்னா ஒரு 140க்கு மேலே இருந்தாலே கிடச்சிரும். அடுத்து 2741 PA இன்ஜினியரிங் காலேஜ். இது ஒரு பொள்ளாச்சியில் டீசெண்டான ஒரு காலேஜ். 152.27. இதில் பிளேஸ்மெண்ட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஃப் கூட இருக்காது. ஏன் என்ன காரணம் கேட்டிங்கன்னா அப்படி தான் இருக்கும். டாப் மோஸ்ட் இன்ஸ்டியூஷனில் மட்டும்தான் பிளேஸ்மெண்ட் வந்து ஃபுல்லாக இருக்கும். மீதி இன்ஸ்டியூட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட் வந்து அந்தளவுக்கு வாய்ப்பு கிடைக்காது. காரணம் என்னென்னா எல்லாம் IT கம்பெனி தான் வருவாங்க. ஆனால் அதோட தரத்தினாலே என்னன்னு தெரியல. பட் ஏன்னா மாணவர்கள் அதிகம் தானே, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போக முடியாது இல்லையா. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இதில் பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் எதிர்பார்க்க முடியாது. கண்டிப்பாக ஒரு 30லேருந்து 40% எதிர்பார்க்கலாம். 2751 KGISL. இது ஒரு நல்ல கேம்பஸ் தான். 151.28. இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 145 மேலே இருந்தாலே கிடைக்கும். பட் கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்ஸ்னு வரும்போது இந்த காலேஜில் கொஞ்சம் டிமாண்டு தான். 2704 கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் 150.5. இதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நம்ம ஒரு 130க்கு மேலே இருந்தாலே கிடைக்கும். இதுலேயும் கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸ் 160க்கு மேலே ஃபில் ஆகிடுது. பிளேஸ்மெண்ட் சார் ஒரு 30லேருந்து 35% சொல்லலாம், அவ்வளோதான். IT கம்பெனி தான் வருவாங்கலாம். 2734 SNS காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இது SNSோட அனதர் பிரான்ச்சு. 149.14. இங்கேயும் அதே கேஸ் தான். 2716 ஸ்பார்க் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அது வந்து கொஞ்சம் யோசிச்சுடுங்க. இது வந்து நல்ல கல்லூரியான்னு கேட்டால் ஓரளவு பரவாயில்ல. கம்பேர் டு வந்து எபோ நான் சொன்னதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டயர் 4 கல்லூரி. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 110 120க்கு கீழே இருந்தீங்க அப்படின்னா இந்த கல்லூரியை ட்ரை பண்ணலாம். 144.85. அடுத்து 2740. இது வேணால் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி 150 கீழே இருந்தாலே ட்ரை பண்ணலாம். அடுத்து 2720 நேருவும் ட்ரை பண்ணலாம். நேரு காலேஜும் இப்போ வந்து அட்டானமஸாக மாறிடுச்சு. இது ஒரு நல்ல கல்லூரி. 136.2. இந்த கல்லூரியும் போன வருஷம் பார்த்திங்கன்னா ரொம்ப டிமாண்டாக இருந்தது. 160க்கெல்லாம் முடிஞ்சு போச்சு கம்ப்யூட்ரு. ஸோ கம்ப்யூட்டருங்கிறதே இப்போ வந்து எங்கேயுமே இல்லை. கம்ப்யூட்டர் ADS சைபர் செக்யூரிட்டி எதுவுமே கிடைக்கிறது இல்லை. ஆனால் மெக்கானிக்கல் சிவில்னா ஒரு 130 120க்கெல்லாம் அசால்ட்டாக கிடச்சிருது. 2763 அக்ஷயா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டயர் 4 கல்லூரி தான். கண்டிப்பாக அந்தளவுக்கு கிடையாது. ஒரு வேளை நீங்கள் மார்க் கம்மியாக இருந்தால் போய் சேரலான்னா பிளேஸ்மெண்ட் அடிப்படையில் இல்லை. ஒரு இன்ஜினியரிங் படிக்கணும், ஓரளவுக்கு ஹாஃப் கேம்பஸ் சொல்லக்கூடிய இதில் வரும். 133.14. இதுலனா 100 கட் ஆஃப் 110 கட் ஆஃப் இருந்தாலே கிடைக்கும். இங்கேயும் கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸ் டிமாண்டு தான். 2731 RVS காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 126.75 டயர் 4 கல்லூரி. கண்டிப்பாக இதுவும் ட்ரை பண்ணலாம் மார்க் கம்மியாக இருந்தால். சார் மார்க் கம்மியாக இருந்தால் அதை ட்ரை பண்ணலாங்கிறீங்க, அப்போ அது வந்து படித்தா வேல்யூவா? அங்கே படித்தா நம்ம வந்து ப்ளேஸ் ஆகுமா? நீங்கள் எங்கே படித்தாலும் ப்ளேஸ் ஆகணுன்னாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கணும், சரிங்களா? நீங்கள் படிக்கிறதும் மீறி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியணும். ஆப்டிடியூட் டெஸ்ட்டு தெரியணும், பண்ண தெரியணும். அண்ட் இங்கிலீஷ் பேச தெரியணும். கம்யூனிகேஷன் ஸ்கில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அண்ட் கோடிங் ஓரளவுக்கு பழகி இருக்கணும். ஏதோ கிளாஸ் அதுக்கு தான் லீவு டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம கோடிங் கிளாஸஸோ ஏதோ ஒரு ஜாயிண்ட் ஆகணும். நம்மளா தனித்துவமாக ஒரு ஸ்கில் டெவலப் பண்ணாதான் அந்த மாதிரி காலேஜில் படித்தாலும் நம்ம ப்ளேஸ் ஆக முடியும். இந்த மாதிரி டாப் இன்ஸ்டியூஷனில் படிக்கும்போது பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து நிறைய கிடைக்கும். ஸோ அதனால் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய வரனால நம்ம சீக்கிரமாக ப்ளேஸ் ஆகிடும். இது நிறைய பேத்துக்கு தெரியறதில்ல. இந்த காலேஜில் படித்தா நம்ம ப்ளேஸ் ஆகிடுவோம், அந்த காலேஜில் படித்தா ப்ளேஸ் ஆகிடும்னா மாணவன் வந்து எந்த கல்லூரியில் படித்தாலும் பிளேஸ்மெண்ட் ஆகணும்னா அவனுக்கு தனியாக ஒரு ஸ்கில் இருக்கணும். அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அதை பார்த்துக்கோங்க டெவலப் பண்ணுறதுக்கு. தேங்க்யூ. திஸ் இஸ் த லிஸ்ட் ஆஃப் கோயம்புத்தூர். கண்டிப்பாக இதை நோட் பண்ணி வச்சுருப்பீங்க. நான் அடுத்தது சென்னை ஜோனோட வரேன். இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க, ஓகேவா? TNEA 2024க்கு நம்ம சேனலை கண்டிப்பாக வந்து முழுமையாக நம்பலாம்.
அண்ட் நம்ம வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள், நம்ம குரூப்லேயும் ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ.